Taste the Daily. கடலூர் மாவட்டம் கருவேப்பிலங்குறிச்சியில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை சார்பில் ஒன்றிய செயலாளர் தம்பிதுரை ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று விடியா ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால அவலங்கள் குறித்த பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் கோஹரி, மாவட்ட செயலாளர் சு ரவி பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அரக்கோணம் அடுத்த கும்பினிப்பேட்டையில் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நகர, ஒன்றிய, கிளைக்கழக செயலாளர், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பலர் பங்கேற்றனர். விடியா திமுக ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுபவர்கள் பட்டினியில் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்திற்கு 2999 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வைத்த கோரிக்கையின் பலனாகும் என தெரிவித்தார். மேலும் 2026 அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக வருவார் என்றும் திட்டவட்டமாக கூறினார். இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ராஜமாணிக்கம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 2999 கோடி மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது சொன்னால் நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் கொடுத்த கோரிக்கை அதுவும் ஒன்று. நீங்க தான் கோரிக்கை வச்சது நடக்கலையே, எல்லாம் பட்டி போட்டு வச்சுக்கல. 100 நாள் வேலை திமுக ஆட்சியில் பட்டி எடுக்கிறாங்க. இந்த பணம் ஒதுக்குவதற்கு 2 நாளைக்கு முன்னால் இந்த பணம் ஒதுக்கப்பட்டதற்கு காரணமானவர் எடப்பாடி அவர்கள். திருப்பூர் அதிமுக தெருமுனை பிரச்சாரத்தில் 2வது முறையாக மின்தடை ஏற்படுத்திய விடியா அரசிற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மன்னரையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக அரசின் சாதனைகள், திமுக அரசின் வேதனைகள் மக்களிடம் விளக்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி முத்துகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்திற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அட்லஸ் லோகநாதன் தலைமை வகித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன், மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பிரசுரங்கள் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர்.